வணக்கம் தோழர்களே. என்னடா ஒரு வாரமாக காரணம் பார்க்காதீங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் நம்மளால் கொஞ்சம் வீடியோ போட முடியல, வீடியோ எடுக்கவும் முடியல, எடிட் பண்ணவும் முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால இந்த வீக் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதனால வீடியோ எடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிருக்க நியானா ரிபேட் ஷோ. இதில் எடுத்திருக்க டாபிக் என்னன்னா, தெருநாய் இப்போத்துக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதை எதிர்க்கிறவங்க ஒரு பக்கமும், இது இல்லை அது தப்பு, அந்த நாய்களை துன்புறுத்தக்கூடாது, கொல்லக்கூடாதுன்ட்டு இன்னொரு பக்கமும் சொன்னாங்க. ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின். இவர் கேட்ட கேள்விக்கு என் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா, ஏன் தெருநாய் அகற்றணும்னா, வண்டி ஓட்டு வர முடியல, அதை கத்தினே அவங்கள பயன்படுத்துவீங்க. இதனால என்ன ஆகுது, அந்த வண்டி ஓட்டும் போது சிப்பாயி அது கீழே உயிரவங்க இருக்காங்க. அதனாலதான் இல்லா இருக்கிற நாய்களை மட்டும் அகற்றினா நல்லா இருக்கும். இதுதான் என்னோட இது. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ்ட் டாக்ஸ் கிடையாது, அதை அமேண்டன் பண்ணவங்க. இவரு என்ன அபண்டன் தான் அக்யூஸ்ன்னு சொல்லியிருக்காரு. யார் வளர்த்தான்னு தெரியாதவனால அது தெருநாயினே சொல்றாங்க. அதை வளர்த்தவங்க தான் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்றதுல என்ன இது இருக்கு? நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். என்னடா பேசுறீங்க? எப்படா இங்க நாய் இருக்கும் எப்படா உங்களுக்கு தெரியும்? கூகுள் மேப்ல என்ன இதெல்லாம் போட்டிருக்கா? இந்த என்னது இப்போ டிராபிக்லாம் இருக்க மாதிரி ரெட் லைட் காட்டுற மாதிரி கூகுள் மேப்ல நாய் இருக்குன்னா நாய் சிம்பிள் காட்டணும். எப்படி அந்த இடத்துல நாய் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்? ஏன்னா கூட்ட பாப்பேன் இவ்வளோ ஆடு போட்டோம். ஐயா கொஞ்சம் ஆடை கம்மியா போடுங்க ஐயா, முடியல. ஒரு மணி நேரம் பார்க்கறதுக்கு இவ்வளோ ஆடு போடுறீங்க. அப்பெல்லாம் 2 ஆடு போடுவீங்க, இப்போ 3 ஆடு வருதுங்க ஐயா. பார்த்துங்க ஜியோ ஹாட் ஸ்டார், அந்த ஆடை கம்மி பண்ண, செகண்ட்ஸ் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். ஒரு 10 செகண்டு, நீங்கள் 30 செகண்ட் போடுறீங்க, டைம் எடுக்குது, பார்த்து பண்ணி விடுங்க. உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா தட்டுவோம், அடிப்போம், அது இல்லைன்னு சொல்லல. அவர் தான் போட்டு வாங்க அனுப்பிச்சதுல தேவையில்லாம அவர்கிட்ட போய் வாய விடுறீங்க. கொசு இதுல எங்க காரணம் இருக்குன்னு கேட்பாரு அவர். பாருங்க, ஒரு உயிர் தானே, வீட்டுக்கு கரப்பாம்பூ எதுக்கு தேவையில்லாம வீட்டுல இருந்து மனப்படம் பண்ணிட்டு இருந்தாங்க போல. நம்ம போனோடனே இந்த டைலாக் சொல்லணும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஐயா அப்படி கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மறந்துடக்கூடாது. அதனால கடற்கடன் சொல்லிட்டுக்கிறாங்க, அதனால மாட்டீங்க. இதெல்லாம் பண்றதுக்கு கவர்மெண்ட் டொனேஷன் அமௌண்ட் அலாட் பண்ணி இருக்கு. இது வரைக்கும் பண்ணாததுனால தான் சார் இந்த பிரச்சனையே. பண்ணாதான் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க. சில பேர் உங்க மாதிரி ஆட்கள் என்ன பண்றீங்க, அந்த டாகை கூட்டு போய் சாப்பிட்டு சேர்ப்புறாங்க. அது மாதிரின்ட்டு நீங்க என்ன பண்றீங்க, அந்த டாக் வண்டி எல்லாம் வரும்போது ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. எங்க ஏரியாவே நடக்குது. ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு வண்டிலாம் போனதுக்கப்புறம் எல்லா டாக்ஸும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்க முன்னாடியே அதை டாக்ஸ் உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, எதுக்கு தெருவில் வருவீங்க? இந்த மாதிரி நிறைய ஏரியாலாம் இருப்பாங்க. நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. அவங்க நிறைய பேர் பாருங்க அப்படி சொல்லவே இல்லை. அவங்க கடிச்ச நாயை தான் ஆக்ஷன் எடுக்க சொல்றாங்க. ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். நாய் அக்ரெசிவ் ஆச்சுன்னா கூட இருக்கிற நாயும் சேர்ந்து அக்ரெசிவ் ஆகும். அது டாக்ஸோட நேச்சர். இப்போ நீங்க அந்த அக்ரெஷன் டாக்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணி, நீங்கன்னா டாக்ஸ் லவர்ஸ் ஆச்சு, அந்த அக்ரெஷன் டாக் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சு கூப்பிட்டு போய் ஊசி போட்டு அந்த அக்ரெஷன் காம்னஸ் விடுங்க. அதுக்கப்புறம் எல்லா டாக்ஸ் கூட பழகட்டும். அது நீங்க அதை பண்ண மாட்டீங்க. ஏன் கவர்மெண்ட் பண்ணுவாங்க? டாக் லவர்ஸ் இவ்வளோ பேசுறீங்க, ஏன் அதை பண்ணக்கூடாது? நீங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம், அங்காண்ட நாய். இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு என் கண்ணு முன்னாடியே என் பையன் இறந்துட்டான். எனக்கு இருக்கிறது என் பிள்ளைங்க, என் ஒய்ஃபு தான் சார். அது நாயை ஒழிக்கணும், அதை பண்ணணும் இல்லை சார். ஒரு சரியான ஒரு காப்பகமாக அதுக்கு அமைச்சு அதுக்கு அவங்க பிள்ளைய இறந்துட்டே அவர் அப்படி பேசுறாரு. ஆனால் தெருநாய்க்கள்னால ஒரு உயிர் போகுது. அப்போ உங்க கண் முன்னாடி எந்த எப்படி இருக்கும்? ஒரு தெருநாயினால அவ்வளோ கோவப்படணும். ஆனால் ஏன் தப்பா சொல்றாரு?
பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் பேசும்போதே இவ்வளோ வழியில தான் பேசுகிறாங்க. எப்படின்னா வந்து அது இவங்களுக்கு தானே சார் தெரியும், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். ஐயோ, இவ்வளோ நாள் டாக்ஸ் கூட நான் பெட் லவருக்கே தெரிலனா அதுக்கு டாக் பார்த்து பயப்படுறவங்களுக்கு எப்படி தெரியும், இல்லை டாக் கூட பழகாதவங்களுக்கு எப்படியா தெரியும்? என்னையா அநியாயமா வந்து மாட்டிக்கினீங்க அப்படி சட்டை. சார் மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துங்கன்னு நாங்க சொல்லல நாய்க்கு சார். எப்படி நடத்துறது? ஹவு நாய்க்கு அவேர்னஸ் எப்படிங்க ப்ரோக்ராம் நடத்த முடியும்? இந்த டிரான்ஸ்லேட்டர்ல பண்றாங்களே சைனால, இவங்க பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட காட்டினா போகும்னு சொல்லி அந்த நாய்க்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்த முடியும். அது கடிச்சு வச்சிருந்தா கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. ஆக்சுவலா இதெல்லாம் கியூட்னு நினச்சி பண்ணுறாங்க. ஒரு எலி செத்ததுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்களே, அங்கே ஒருத்தன் புள்ளிய சொல்லிட்டு அவங்க இவ்வளோ டென்ஷனாக அவனுக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. செத்து போச்சு, என் காரு போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப ஃபீல் மேடம், ஒரு நிமிஷம் ஆயிட்டேன் இதை கேளுங்க, சார். எனக்கே புரியும் உங்க ஜீவ இவங்க வந்து எல்லாரும் சோசியல் மீடியாவில் போட்டு நடிக்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டாக்ஸ் பிடிக்கும்னா அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு டாக் வந்து க்யூட்டாக இருக்குது இது பண்ணுறது, அழுதேன் இந்த மாதிரி டாக் வந்து இது. நான் அதை சொல்ல, நானும் நிறைய மூவிஸில் பார்த்துருக்கேன், நிறைய நேரெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த டாக்ஸோட கனெக்ஷன் வந்து ஹியூமன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் நம்ம அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒரு சோஷியல் மீடியா லைஃப்பில் வாழணும், நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இதெல்லாம் அழுதேன். என்ன இது ஜாக்ஸத்துக்கு நீங்கள் அழுதுங்களா? ப்ளீஸ் எப்படி தான் சொல்றீங்க? ஜாக்ஸத்துக்கு அழுதாங்க, இப்போதான் கோவப்பட்டாங்க, அதுக்குள்ளே அழுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு சொல்ல வரீங்கன்னா, ஏப்பா அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்கறது இருக்குல்ல. இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. I condemn this. I completely condemn this. ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்தன் வந்து ஒரு புள்ள சாகிறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? அவர் ஒய் கோபிநாத் வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இவர் வந்து கார்ல போயிட்டு வர்றாரு, அதனால இவருக்கு தெரியல. நைட் டைம்ல வந்து பைக்ல போனீங்கன்னா கண்டிப்பா எல்லா ஏரியாலும் நாய் பார்த்தோம். அதாவது நாங்க இப்போ வந்து இளங்கோ நகர் 6வது தெருவிலேருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாவுக்கு போகணும்னா 11 மணிக்கு மேடம் வீட்டுக்கு போறீங்க. எல்லா நாயும் வந்து நடந்து போறோம்னா பின்னாடி வந்து கடிக்குமா என்றால் கிடையாது. இது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டே ஒரு நாய் வந்து கடிச்சிருக்கு. 10 மினிட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவன் நண்பன் வந்திருக்கான். அவன் அதே ஏரியா தான். அவன் இது வரைக்கும் நாய்கிட்ட அச்சது கூட கிடையாது. அவன் பார்த்துன்னு வருவான், பார்த்துன்னு போவான். அவன் வந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து நாய் கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவன் வந்து ஊசி போட்டு 7 டேஸ் அப்புறம் திரும்பி ஒரு ஊசி போட்டு திரும்பி ஒரு 28 டேஸ் அப்புறம் இன்னொரு ஊசி போட்டான். அது வரைக்கும் அவன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. என்னென்ன ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கூடாது. இது ஏன் எனக்கு இருக்கணும்? நான் சும்மா தான் நினைக்கிறேன், என்ன பண்ணால் கச்சா போகிறோட 1 மாதம் அவன் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பான். எப்படிங்க? பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு இருக்கு. ரோட்ல நடக்கிற உங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? மிடில் கிளாஸ் தான் சார் அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்? என்னமா பிரச்சனை? என்னன்னா பிரச்சனை என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக எப்படி இருக்க முடியும்? இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர் கிட்ட போறீங்கன்னா ஊசி வந்து நீங்க போட்டுக்கூடாது, அந்த டாக்டர் போட்டுக்கணும். உங்களை பார்க்குற டாக்டர் போட்டுக்கணும். அப்படிதான் இருக்குது. அவனுக்கு தானே ஜுரம், அவன் தானே ஊசி போடணும். அந்த பார்க்குற டாக்டரை ஊசி போட்டுப்பாங்க. ஓகே, முடிஞ்சது. என்னோட கருத்து என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான், அவர் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து டாக் லவர்ஸ் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வந்து டாக்ஸை வந்து உங்களால் தத்தெடுத்து அதை வளர்க்க பாருங்கள். வளர்த்து அதை வேக்சினேஷன் பண்ணி எல்லாம் வச்சு பார்த்துக்கோங்க பத்திரமா. நான் தெருக்களில் விடாதீங்க. தெருக்களில் வந்து நீங்கள் வந்து வளர்த்த நாயோட ஷிட்டை வந்து நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு வர தெருவில் விடுவீங்க. தெருவில் வந்து அந்த க்ளீன் பண்ண வரவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம். அப்போ பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் சொல்கிறீங்க தெரிஞ்சவங்கள வந்து டாக்ஸ் அந்த அளவுக்கு கடிக்காது, தெரியாதவங்கள தான் கடிக்கும். அப்படி கிடையாது. நான் வந்து
இங்கே எங்கள் வீட்டாண்ட வந்து பெருக்கிறவங்க இருக்காங்க, க்ளீன் பண்ணுறாங்க, ரோட் க்ளீன் பண்ணுறவங்க. அவங்க வந்து கம்பல்சரி டெய்லி வருவாங்க, டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க, வந்து ரோடு பெருக்கிட்டு போவாங்க. அவங்கள வந்து டாக் கடிச்சது, எங்கள் ஏரியா டாக் ஒன்று அது வந்து கடிச்சிச்சு. இதில் எப்படி சொல்லுவீங்க, நீ தெரிஞ்சவங்கள தான் கடிக்குது, தெரியாதவங்கள கடிக்காது, அப்படிலாம் கிடையாது. டாக்ஸோட நேச்சர் என்னன்னா, அதுக்கு வந்து அந்த நேரத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். அது நம்ம மாதிரி யோசிச்சு ரியாக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இதுவும் கிடையாது. அதனால் அதோட நேச்சர் படி அது ரியாக்ட் பண்ணும், அவ்வளோதான். உங்களால் முடிஞ்சால் விட்டு வச்சு பார்த்துக்கோங்க அந்த டாக்ஸை. இதுதான் என்னோட கருத்து, அவ்வளோதான். இந்த இது நல்லா விறுவிறுப்பாக போச்சுன்னா ஸோ விடைபெறுகிறேன். சப்போர்ட் டு விக்கி வைப்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா தோழர்களே?